நாங்கள்லாம் பாவப்பட்ட ஜனங்க. என்னடா இவங்க பாவப்பட்ட ஜனங்கன்றாங்க. கேஜிஎஃப் ஜனங்கள்லாம் ரொம்ப பாவப்பட்ட ஜனங்க தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெயின் வந்து லேட் ஆகிடுச்சு. ட்ரெயின் லேட் ஆனோடனே கப்புன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் எங்கே பண்ணுறாங்கன்னா பகல்பட்டில் வந்து தான் பண்ணுறாங்க. டியூ டு ஏதோ ட்ராக் வந்து ரிப்பேருன்னு. ஓகே, அது மெயின்டெனன்ஸு அது வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு அது சொன்னால் வந்து புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். அது எப்படி வந்து அவங்க ஃபீலுனா, மகார்பேட்டை இறங்கி அங்கேருந்து வந்து ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸுலேருந்து வீட்டுக்கு போய் ரீச் பண்ணி அங்கேருந்து ஆட்டோ கிடைக்குமா, சம்டைம்ஸ் லேட் நைட்டில் ஆட்டோ கிடைக்காது, நடந்து போகணும் 1 to 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அங்கே போகிற வயசானவங்க கூட வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த ட்ராக்லேருந்து இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் பாஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, இன்றைக்கி கேஜிஎஃப் ஜனம் வந்து பாவிகள், பாவம் பட்டவர் அந்த மாதிரி நிலமாயிட்டு இருக்குது. ஏன்னா நாடோடி வாழ்க்கை மாதிரி இங்கே பெங்களூர் நோக்கி நாங்கள் போகிறோம். ஆனால் ஒரு நாள் வந்து அந்த ட்ரெயின் லேட்டு, அந்த டிலே ஆயிடுச்சுன்னா அந்த மக்களோட மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு அரை ஹவர் போனோன்னா குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், பசங்க இருக்கிறாங்க நிறையா பேருக்கு, ஒய்ஃப் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலாம், அம்மா அப்பா கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலான்னு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கிற கேஜிஎஃப்பில் ஒரு டெய்லி ட்ராவல்ஸை வந்து அவங்க அந்த ஆஃப் அன் ஹவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், 1 ஹவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு அவங்க வீட்டுக்கு போகும்போது அதுதான் நினைப்பாங்க. ஏன்னா ஹார்ட்லி அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இப்போ 8 o'clock 8:30 9 o'clock அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் சாப்பிடுவாங்க. 10 to 5 minutes கூட பேச முடியாது. ஏன்னா அகெயின் தே நீட் டு வேக்கப் ஃபார் மார்னிங். அவங்க போகணும் ரொட்டீன், அந்த ரொட்டீனுக்கு அவங்க இது பண்ணணும். இவ்வளோ வந்து கஷ்டம் இருக்குது. இது வந்து சொன்னால் புரியாது. மக்கள் வந்து நீங்கள் தெரியும், ஏன்னா இவங்க போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க, அது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஃபேக்ட்ரியில் இருந்தால் தான் அங்கே சம்பாதிக்கிறோம். ட்ரெயின் இன்றைக்கி இல்லை, லேட் ஆகிடுச்சு, இதனால் இவ்வளோ கஷ்டம்னா அதோட இம்பேக்ட் வந்து என்ன விஷயம்னா, அவங்க ஒரு விஷயம் வந்து போக முடியாது, எப்படி கடந்து போக முடியாது. எல்லாமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஜர்னியில் வந்து ஃபேஸ் பண்ணுற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ், அந்த டைமிங்கோட மெயின் ப்ளே ரோல் தான் இங்கே கேஜிஎஃப்போட டெய்லி ட்ராவலரோட மைண்ட் செட். எஸ், அதுதான் உண்மை, இது மறுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, சொன்னால் புரியாது. காசு பணம் வேணும்னு குடும்பத்தை பார்க்கணும், குடும்பம் வந்து நடுத்தர நிற்கக்கூடாது, குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி கஷ்டப்பட்டு இன்றைக்கி காத்தால சாயங்காலம் ஒன்று ஓடி உறைஞ்சி அந்த ட்ரெயினில் நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடிமை கூட அந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ட்ரெயினில் வந்து நெருக்கி அந்த மூச்சு விட இடம் இல்லாமல் அவ்வளோ ஒரு கரும்பு ஜூஸில் மிஷினில் பிழையிற மாதிரி பிசைஞ்சு அது நசுக்கிற மாதிரி நசுங்கி அவங்க போய் அந்த வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறமா அவங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது சேம் சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ 16 கோச்சஸ் இருந்துச்சு, ப்ரெசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 12 கோச்சஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப வந்து பாதிப்புக்கு உள்ளான ஒரு விஷயங்கள். அதனால் நான் சொல்கிறேன், ஒரு ட்ரெயின் டிலேனால் கேஜிஎஃப் மக்கள் படுற பாடு எப்படின்னா, எப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி வந்து அது சொல்கிற வேண்டிய விஷயம்னா ஃபீல் ஆஃப் ஒரு ஆர்ட்டுக்குள்ள ஒரு பெயின். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளே போனால் அவங்க அம்மா அப்பா பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலான்ற ஒரு இது வரும். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனில் போகும்போது அரை ஹவர் லேட் ஆகிடுச்சாடா, பசங்க பார்க்க முடியாதுடா, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் முடியாதுன்னா. இதே வந்து நீ கேட்கலாம், ஏன்னா பெங்களூரில் போய் தங்கலான்ட்டு, ரெண்ட் வாடகை அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்தால் எல்லாமே ஃபேமிலிங்க இருக்கும், அதுக்கு நீ தூக்கின்னு போய் எல்லாமே அங்கே போட முடியாது. பெங்களூரில் போனால் பாப்புலேஷன் ஜாஸ்தியாகும், அதெல்லாம் செகண்டரி. நேர்களை நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ட்ரெயின் லேட்னால அது வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, ட்ரெயின் லேட்னால எவ்வளோ கஷ்டம்னா கேஜிஎஃப் மக்கள் பாவம் பாவப்பட்ட ஜனங்கள். போன ஜென்மத்தில் முன்னோர் செய்த பாவமோ யாருன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற ஒரு என்னோட அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் வந்து அனுபவிச்சுன்னுக்கிறாங்க. ஏன்னா காசு இல்லாமல் இன்றைக்கி பெங்களூர் டு கேஜிஎஃப் டு பெங்களூர்னு அவங்க
ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்பட்டு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவங்க சம்பாரித்து அவங்க வீட்டுக்கு கொடுக்கும்போது அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அது ஒரு சந்தோஷத்துக்கோசரம் 30 நாள் அவங்க கஷ்டப்பட்டு பெயிண்ட் வேலையும் கூலி வேலையும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க கஷ்டப்பட்டு இன்றைக்கி டெய்லி ட்ராவல் பண்ணி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வீட்டை வந்து இன்றைக்கி பார்த்துக்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் குடும்பம். அந்த குடும்பத்துக்கோசரம் தான் டெய்லி ட்ராவல் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால் என்னால் முடிஞ்சது இந்த வீடியோஸ் என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதை வேலை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.